compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9845551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஆதன் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். துல்கர் சல்மான் நடிச்சிருக்கக்கூடிய காந்தா படம் வெளியாயிருக்கு. இந்த படம் பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் ஒரு வழியாக ப்ரீமியர் திரையிடப்பட்டுருச்சு. இந்த படத்தை பார்த்துருக்கோம். இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பாசிட்டிவ் மைனஸ் எல்லாமே விவாதிக்கிறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்கார் முரளி அவர்கள். ப்ரோ வணக்கம். வணக்கம். எப்படி இருந்தது? ரெண்டு பேரும் தான் பார்த்தோம். ஆமாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா சினிமா காதலர்களுக்கு இது ரொம்ப பிடிச்சமான ஒரு படமாக அமையும். கமர்ஷியலை தாண்டி நம்மலாம் போனோம்னா நம்ம சூப்பர் ஸ்டார் மாதிரி எடுறா வண்டியா அட்ராவன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதை தாண்டி அந்த புரிதல் ஒன்று இருக்குது. சினிமா லவ்வர்ஸுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படமாக இருக்குது இந்த மேக்கிங் ஸ்டைல் அப்படின்னா எப்படி இருந்தது உங்களை பொறுத்த வரைக்கும்? காந்தா ஒரு பீரியட் படம், அதாவது சினிமா பத்தின சினிமா படம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஒரு ஜானர் இருக்குல்ல, அது தமிழ் சினிமாவில் அது ரொம்ப ஓடாதுன்னுலாம் சொல்லுவாங்க. பட் அதை அந்த ஸ்டீரியோடைப்பை சில படங்கள் பிரேக் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம மகாநதி படம் பிரேக் பண்ணியிருக்கு. காந்தா தியாகராஜ பாகவதரோட வாழ்க்கை வரலாறுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த ரிசர்ச் இல்லாமல் அதை நம்ம டிக்ளேரும் பண்ண முடியாது அதுதானான்னு சொல்லிட்டு. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது நான் என்ன எதிர்பார்த்து வந்தனோ அது எல்லாமே இருந்தது முதல் பாதியில். செகண்ட் ஹாஃபில் போக போக முற்றிலும் வேற ஒரு ஜானராக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா மேலே இருக்கக்கூடிய காதல், அந்த செட்டில் என்ன நடக்குது, ஒரு டேரக்டருக்கோ ஒரு ஆக்டருக்கோ என்ன மாதிரியான ஈகோ கிளாஷ் நடக்குது, அங்கே ஒரு பெண் வரா, அந்த பெண்ணுடைய காதல் அங்கே என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணுது, அந்த ஹீரோவுடைய வாழ்க்கை அந்த காதல்னால் எப்படியெல்லாம் மாறுது அப்படின்ட்டு பல திருப்பங்கள். ஒரு செகண்டுக்கும் அடுத்த கதை வந்துக்கிட்டே இருக்குது. செகண்ட் ஹாஃப் பார்த்தா கதை தேங்குது ஒரு இடத்துல. ஒரு சிஐடி சங்கர் வகைரா ஒரு மேக்கிங் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வேற ஒரு தளத்துக்கு நோக்கி போகும்போது நம்மளுக்கு ஒரு படம் பார்க்குறோமா இல்லை 2 படம் பார்க்குறோமா அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒன்று வருது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க? பாகவதர் காலத்தில் அவர் எப்படி இருந்திருப்பார்? ஏன்னா அவர் தான் முதல் சூப்பர் ஸ்டார். அந்த காலகட்டத்தில் வந்த நடிகர்கள் அவங்களோட மேக்கப், அவங்க ட்ரெஸ்ஸிங், அந்த ஒரு ஸ்டைல், அந்த மேக்கிங் எப்படி இருக்குன்றது கண் முன்னாடி யாராவது காட்டுவாங்களா அப்படின்னு நம்ம ரொம்ப நாளாக நம்மளுக்கு ஒரு ஏக்கம் இருக்குது. அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு அது ஒரு இயல்பாக இருந்தாலுமே கூட அவங்களாம் லைவ் சவுண்டு யூஸ் பண்ணக்கூடியவங்க. அவங்க இந்த டப்பிங்லாம் போக மாட்டாங்க, பாட்டு அவங்களே பாடி இன்னும் அந்த மாதிரியான ரொம்ப டீட்டெயிலிங்காக போகலை அப்படின்னாலுமே கூட சாந்தாவா காந்தாவான்னு பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, அதான் நீங்கள் சொன்ன மாதிரி தான். துல்கர் சமீபத்தில் அவர் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் எல்லாமே நம்மளோட தம்பிகளே என்ன சொல்றாங்கன்னா, துல்கர் இருக்காரா போலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த நேம் வாங்கிட்டார். ஆமா. ஸோ இந்த படமும் அப்படிதான். எனக்கு தெரிஞ்சு செல்வமணி செல்வராஜ்னு நினைக்கிறேன் இயக்குனர். நம்ம பையனா இருக்காப்புல. கூட தமிழ் பிரபா அவருமே உதவி, அவரோட பங்கும் மிகப்பெரிய பங்கா இருக்கு. எல்லாம் நம்ம பசங்களா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோட தான் போனோம். ஸோ காந்தானோடமே அந்த கெட்டப்லாம் பார்த்துட்டு நீங்கெல்லாம் பாகவதர்னு நினைச்சீங்க. நான் என்ன நினைச்சேன், எம்ஆர் ராதா. ஏன்னா டைட்டில் காந்தா, அந்த மீசை இதெல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை எம்ஆர் ராதாவா இருக்குமோ. ஏன்னா ராதாரவி சார்ட்டெல்லாம் போயிட்டு சப்ஜெக்டோட சொன்னா அவரு எதுக்கும் பயப்படாத ஆள், அந்த குடும்பமே பயப்பட மாட்டாங்க, இருக்குமோன்னு தான் நானும் வந்தேன். ஸோ எனக்கு என்னன்னா, பார்க்கிங்கை ஆதி காலத்துல ஒரு பார்க்கிங் படத்தை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அந்த 2 ஆண்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு அகங்காரம் அது எந்த எல்லைக்கு போகும் அப்படிங்கிறது தான். எல்லா தொழிலையும் எல்லா காலகட்டத்திலையும் இந்த ஈகோ அப்படின்றது ஒன்று இருந்திருக்கு. ஸோ அந்த காலகட்டத்தில் அந்த ஈகோ எவ்வளவு தூரம் கொண்டு போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமா இதை கொடுத்துருக்காங்க. ஓகே, எனக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். ஓகே, இந்த சப்ஜெக்ட் ஒர்க் அவுட் ஆக மக்கள்கிட்ட போக லேட் ஆகும், ஆனால் இதை மிஸ் பண்ணாமல் எல்லாரும் பார்த்துருவாங்க அப்படின்ற ஒரு கட்டத்தில் இந்த படம் இருக்கு. ஆமாம், நம்ம இதில் இருக்கக்கூடிய குறைகள்லாம் நம்ம பேசினாலும் ஒரு முழுமையான படமாக பார்க்கும்போது ஓகே, நான் ஏதோ ஒரு புதுசான ஒரு படத்தை தான் பார்த்துருக்கேன். தமிழ் சினிமாவில் வழக்கமான ஒரு டெம்ப்ளேட்டில் இருக்கக்கூடிய படமாக இல்லாமல் ரொம்ப புதுசாக ஏதோ ஒரு கதை, உண்மையிலே ஜென்யூனாக ஒரு கதை சொல்கிறாங்க. ஈவன் நம்ம செகண்ட் ஹாஃபில் லேக்லாம் பேசுகிறோம், ஆனால் எங்கேயுமே நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ண விடல, ஃபோனை எடுத்து நோண்ட விடலை, திரையில் என்ன நடக்குதுங்கிறது மட்டும் தான் நம்ம கவனத்தை வச்சுருக்காங்க. அதில் முக்கியமான பங்களிப்பாக படத்துடைய பின்னணி இசை ஜேக்ஸ் பிஜாய் அவர்கள் பண்ணியிருக்காரு. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. நீங்கள் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து துல்கர் சல்மான் இன்ட்ரோ வரும்போது நம்மளுக்கு அந்த இன்ட்ரோ ஒரு ஹீரோட இன்ட்ரோங்கிறது விசில் அடிக்கிறதெல்லாம் தாண்டி ஐயோ இந்த ஆள் ஏதோ வரா பயமாக இருக்குது, அந்த ஹாரர் ஃபீலை கொண்டு வராங்க. ஏன்னா முதல்ல படம் ஓப்பன் ஆகிறது சமுத்திரக்கனியோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து. சமுத்திரக்கனியோட கேரக்டரு துல்கரோடைய கேரக்டரை பற்றி ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு இன்ட்ரடக்ஷனை கொடுக்க, இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, அவன் அப்படி தெரியுமான்னு சொல்லிட்டு. அப்போது மகாதேவன் வரும்போதே நம்மளுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய
ஐயோ இவர் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான பர்சனாக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு நம்மளுக்கே கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டை கொடுத்துட்டு தான் அவர் இன்ட்ரோ வராரு. ஸோ முதல் காட்சியிலேருந்தே இந்த படம் எதை பற்றினது அப்படின்ட்டு கதை அங்கேருந்தே ஆரம்பிச்சிச்சு. நம்ம பொதுவாக சொல்லுவாங்க கதை ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தான் ஆரம்பிக்கும்ட்டு. அப்பெல்லாம் இல்லை, ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்தே நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா படத்துடைய முக்கியமான சம்பவம் என்னவோ அந்த சம்பவத்துல இருந்த கதையை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கேருந்தே நம்ம ஒரு இந்த படத்துக்கு நம்ம கொஞ்சம் அட்டென்டிவாக தான் பார்க்கணும், நம்ம ரிலாக்ஸ்டாலாம் பார்க்க முடியாது அப்படிங்கிற உணர்வை தராங்க. பின்னணி இசை அதை நல்லாவே கொண்டு போயிருக்கு. நம்மளுக்கு ஒரு இயக்குனருக்கு அடுத்தபடியான ஒரு ஹீரோவாக ஒரு டெக்னிக்கல் சைடில் பார்க்கும்போது ஜேக்ஸ் பிஜாய் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா எடிட்டிங்குமே நம்ம சொல்லி ஆகணும், அது பின்னாடி பேசலாம்னு பார்த்தோம். டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்களோட பங்கை வந்து கொண்டு வரதுனால தான் அந்த மேக்கிங்கை வந்து நம்மளால உணர முடியுது, அந்த விஷுவல்ஸ் எல்லாமே வந்து நம்மளால முடியுது. எடிட்டிங் ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அந்த காலத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீனும் வரும், பெரிய ஸ்கிரீனும் இதுவும் வரும். அப்புறம் அந்த இதுல நடக்கிற அந்த ட்விஸ்ட் அண்ட் டெர்ம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டனிக்கே கொஞ்சம் ஓகேடா அது ஒர்க் அவுட் ஆயிருந்தான்னு தோணி இருக்கும் போது. ஸோ படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்றத நம்மளால பார்க்கணும் அப்படின்னா, குரு சிஷ்யன், குரு கிட்ட வித்தையெல்லாம் கத்துக்கிட்டு தனியா போய் விளையாடணும்னு நினைக்கக்கூடிய சிஷ்ய புள்ள அவரை மீறி குருவை மிஞ்சின ஒரு விஷயமா ஒரு இடத்துல வந்து நிக்கிறாரு. குரு சிஷ்யனோட தயவு குருவுக்கு தேவைப்படுது. அந்த காலகட்டத்துல குரு கூட இருக்க ஒரு பெண்ணை வச்சு ஒரு விஷயங்கள் நடக்கும் பொழுது அதுல இருந்து இவங்க 2 பேரும் அந்த ஈகோல இருந்து மீண்டு வந்தாங்களா, இவங்க 2 பேரும் இணைஞ்சாங்களா இல்லையா, அந்த பெண் இவங்க 2 பேருக்கும் இடையில் என்ன வேலை செய்யறாங்க, அதாவது இவங்களை சேர்த்து வைக்கிறாங்களா இல்ல இவங்களை பிரிக்கிறதுக்கு இன்னும் பெரிய காரணமாயிடுறாங்களான்றதான் படத்தோட கதையா எடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி அந்த காலத்துல அந்த நடிகரோட கதையா அந்த ஒரு கொலை சம்பவத்தை அடிப்படையா வச்சு எடுத்திருக்காங்களான்னா கான்ட்ரவர்ஷியலுக்கு இங்க இடமே இல்லை. நம்ம சொன்ன மாதிரி பார்க்கிங், அந்த காலத்துல வந்து ஒரு பார்க்கிங் படமா தான் பார்க்கணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் பிளஸ்ஸா நீங்க எடுத்துப்பீங்க? முதல்ல நம்ம ஆர்டிஸ்ட்ல இருந்து போயிடும், பிளஸ் அண்ட் மைனஸ் அப்புறம் பேசினாலும் கேஸ்ட் அண்ட் குரூப் பத்தி பேசிடுவோம். துல்கர் இப்படி அங்கிருந்து நான் தொடங்கிடுறேன். அந்த மனுஷன் தான் நீங்க பாத்தீங்கன்னா மகாநதி பீரியட் படம், இது 50s நடக்குது, மகாநதி 60s நடக்குது. அதுக்கப்புறம் குரூப்னு ஒரு படம் பண்ணியிருப்பாரு, அதுவும் ஒரு 80s நடக்கக்கூடிய படம். லக்கி பாஸ்கரும் கிட்டத்தட்ட 80s இருந்து 90s நடக்கக்கூடிய படம். அப்புறம் அந்த சீதாராமம்னு ஒரு படம், அதுவுமே பீரியட் படம். ஸோ ஆல்ரெடி பீரியட் படத்தில் நடித்து தேர்ந்த ஒரு நடிகர். அவர் வந்து நல்ல நடிகருங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு பழைய கதாபாத்திரமாக நடிக்கணும், அந்த காலத்து ஆளாக நடிக்கணுங்கிறது ஒரு சின்ன சேலஞ்சு தான். இப்போ இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட ஆக்டர்ஸாக இருந்தாலுமே அது பண்ணுறதுக்கு நிறைய பேர் சிரமப்படுவாங்க. அதுக்கு நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரைனிங் வேணும். அதுக்கு அது பயிற்சி பற்ற இல்லாமல் அது இங்கே வர முடியாது. இவர் ஆல்ரெடி அதை டச் பண்ண ஒரு ஆள், டச் பண்ணி ப்ரூவ் பண்ண ஒரு ஆள். இவர் நடிச்சு நான் சொன்னேன் அந்த 4 படமும் 5 படம் 4 படம் சொன்னேன், 4 படத்துல 3 ஹிட்டு, குரூப் தவிர மற்ற எல்லாமே ஹிட்டு. அப்போ அவருக்கு வந்து இது என் ஏரியா தான், நான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி தான் அவர் இதை டீல் பண்ணியிருக்காரு. பிளஸ் துல்கருக்கே தெரியும் நம்மளை விட இந்த ஸ்கிரிப்டை இவ்வளோ ஜஸ்டிஃபைங்காக யாராலுமே நடிக்க முடியாதுங்கிறது தெரியும். ஸோ ஆஸ் யூஷுவல் அவர் 100 out of 100 அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஒரு இன்டர்வியூவில் சொல்றாரு என்னன்னா, ஓவர் ஆக்டிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, ஓவர் ஆக்டிங்கிறத நல்ல நடிகர்களால் மட்டும் தான் பண்ண முடியுன்றாரு. நான் அந்த இன்டர்வியூவாக பார்க்கும்போது இவர் எதுக்கு இந்த மனுஷன் இப்படி சொல்கிறாரு, ஓவர் ஆக்டிங்கிறது நடிப்புலேருந்து நெகட்டிவான விஷயம் தானேன்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது, இந்த படத்தில் வந்து அந்த நம்ம சொன்ன அந்த பீரியட் படங்கள் ஏரியாவில் ஓவர் ஆக்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்த ஓவர் ஆக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும். ஏன்னா அந்த கதாபாத்திரமாக இருந்து நம்ம நடிக்கும் போது அது இன்னைக்கான ஓவர் ஆக்டிங் மாதிரி இருந்துடக்கூடாது, ஆனால் இன்னைக்கான நிலையிலேருந்து பார்க்கும்போது அது தெளிவான ஆக்டிங் மாதிரி இருக்கணும். ஸோ அந்த பேலன்ஸை ரொம்ப நடிப்பு பற்றின ஒரு புரிதல் உள்ள ஒரு ஆள் இந்த கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சார். சமுத்திரக்கனி ஒரு சீன் சொல்லும் பொழுது முதல் முறையா அந்த சாந்தாவை எடுக்கும் பொழுது நான் சொல்ற மாதிரி நடி அப்படிம்பாரு, பேய் பார்த்து பயப்படுங்க. அப்ப துல்கர் இருந்துச்சு இப்படி இப்படின்னு, டேய் என்னடா என்ன நடிக்கிற அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அவர் ஒரு ட்ரை பண்ணி காமிச்ச ஒரு சீனை நடிச்சு காட்டுவார். அது ஒர்க் அவுட் ஆயிரும், எல்லாம் கிளாப் பண்ணிடுவாங்க. ஸோ அதுலயே உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க இதுதான் இந்த ஒரு நடிப்பு இது ஒரு நடிப்பு அப்படின்றத அங்கேயே உங்களுக்கு வகைப்படுத்திடுறாங்க. சமுத்திரக்கனி எப்படி துல்கரை ஹேண்டில் பண்ணியிருக்காங்களோ ஈக்குவலா சமுத்திரக்கனி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. பார்க்க ஒரு ரஃபா தான் டிராவல் பண்றாருன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் ஆஃப் த சினிமா இண்டஸ்ட்ரின்னு ஒரு ஹீரோவா துல்கர் நடிக்கிறாருன்னா, ஃபர்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் இன் டைரக்ஷன் ஃபீல்டா இவர் இருக்கிறாரு. இவர் ஒரு மகா டைரக்டர். ஆனால் இவரால் சில தோல்விகள் நடந்திருக்கு, அதனால அந்த ஸ்டுடியோ வந்து இதுவாகுது. மறுபடியும் இந்த டைரக்டர் படம் பண்றாரு அப்படிங்கிறதே அவருக்கு ஒரு மரியாதை. துல்கருக்கு என்ன அங்கே அந்த செட்ல மரியாதை இருக்கோ, ஐயா அண்ணனுக்கு மரியாதை இருக்கிற மாதிரி ஐயாவுக்கும் அங்கே மரியாதை இருக்கு. அந்த ஐயாவா சமுத்திரக்கனி அவர் ரோலை கரெக்டாக நீட்டாக பண்ணியிருக்காரு. நம்மளுக்கு தெரியும் சமுத்திரக்கனி தேர்ந்த நடிகர். அவர்கிட்ட வந்து நீங்க 40 மார்க்கு நடிகன்னு சொன்னீங்கன்னா அவர் 41க்கும் நடிக்க மாட்டார், 39க்கும் நடிக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு மீட்டர்ல நடிச்ச நடிப்பா தான் நான் அதை பார்க்குறேன். பாக்யஸ்ரீ ஹீரோயின் அவங்கள பார்க்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு கீர்த்தி சுரேஷ் ஞாபகம் சாயல் இருக்கா? ஏன்னா எனக்கு மகாநதி அப்படிலாம் ஒப்பிடாதீங்க. இந்த பொண்ணு பார்க்க எப்படி நம்ம வந்து இப்ப சமீபத்துல காந்தாரா பார்த்து அவங்கள நம்ம கொண்டாடினோமோ
அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு யூனிக். ஏன்னா ஆமா, இவங்க ஆமா. ஹிந்தியில பண்ணியிருக்காங்க, தெலுங்குல பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்துல வந்தாலுமே கூட இவங்களுக்கு ஒரு அழகான ஒரு ஓப்பனிங் தமிழ்ல பொறுத்த வரைக்கும் ஆமா. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவங்களோட ஆக்டிங் யதார்த்தமா ரொம்ப அழகா எல்லாமே இருக்கு அவங்ககிட்ட. இனி அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ஒரு வளம் வரலாம் போல, அந்த அளவுக்கு தான் இருந்துச்சு. அவங்களோட ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே நீங்க சொன்ன மாதிரி ஓவர் ஆக்டிங் யாருமே பண்ணல. ஆமா. என்ன ஸ்கேலோ அதுல பண்ணுங்க. ஏன்னா நீங்க இந்த கதாபாத்திரம் பண்ணல. இப்ப நான் வந்து இந்த பீரியடுக்கு உண்டான இந்த காலகட்டத்துக்கு உண்டான கதையை சொல்லல. ஒரு காலகட்டத்தில் நடந்ததை நம்ம அதை பதிவு புனைச்சி தான் சொல்றோம் அப்படின்றத அதுல ரொம்ப எல்லாமே பண்ணிருக்காங்க. ஹீரோயின் போர்ஷன் ரொம்ப அழகா இருந்தது. அவங்களுக்கு இன்னும் பெரிய ஃபியூச்சர் இருக்கும். நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு. அந்த கேரக்டரோட சக்சஸ் என்னன்னா அவங்க முதல் பாதி மட்டும் தான் வராங்க. ரெண்டாவது பாதி ஏன் வரலங்கிறத நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா ரெண்டாவது பாதி ஃபுல்லா நம்மளுக்கு அவங்களோட பிரசன்ஸ் ஃபீல் பண்ணிட்டே இருக்கும். ஓகே, இந்த பொண்ணு அவ்வளவுதான், அந்த முதல் பாதிலேயே அவளுடைய கதாபாத்திரம் முடிஞ்சிருச்சுல, நம்ம ஆனா ஃபீல் பண்ணிட்டே இருக்கோங்கிறது தான். அப்போ முதல் பாதி ஃபுல்லா அவங்க நடிச்ச நடிப்பு அவங்கள நமக்கு படம் நெடுக்க நம்ம உணர வச்சுக்கிட்டே இருக்கு. அது ஒரு நல்ல நடிப்புக்கான ஒரு அறிகுறின்னு தான் நான் சொல்லுவேன். ராணா இருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு ராணா ஓகே, எனக்கு ராணா ஓகே தான். ஆனா அது இந்த மேனரிசம் அதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்துல அந்த மேனரிசமா அப்படின்றது எனக்கு கொஸ்டின் மார்க்கா இருந்துச்சு. அது கொஞ்சம் அங்கதான் கொஞ்சம் ஏதோ ஒரு மிஸ் ஆயிடுச்சோ. ராணா கிட்ட வந்து ஆக்டிங் அந்த கெட்டப்லாம் ஓகே பக்காவா இருந்துச்சு, என்ட்ரி நல்லா இருந்துச்சு, டயலாக் நல்லா இருந்துச்சு, டயலாக் டெலிவரி அந்த 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 விஷயங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா மேனரிசம்லாம் பார்க்கும்பொழுது இது மட்டும் கொஞ்சம் அவேவா தோணுச்சு. இங்க இருந்து ஒருத்தன் அங்க போனா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னு எடுத்துக்கலாம். மீதி வையாபுரி அவர்களா இருக்கட்டும், நெல்கள் ரவி சாரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பக்ஸா இருக்கட்டும், காயத்ரியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் நம்ம ஊர்ல இருந்து நம்ம பசங்க போயிருக்காங்க அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா காந்தாக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன். நம்ம ஆட்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க இன்க்ளூடிங் சமுத்திரகனியோட அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு இங்க ஐயா அண்ணாவை நீங்க யோசிச்சு பாருங்களேன். அந்த காலகட்டத்துல எனக்கு பொலிட்டிக்கல்லாம் கனெக்ட் பண்ண தோணுது. இது இனிமேட்டு தான் எல்லாருமே டீகோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஐயா யாருன்னு தெரியுமா, அண்ணா யாருன்னு தெரியுமா, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து சொல்லுவாங்க முதலமைச்சரால வர முடியலன்னு சொல்லுவாங்க. முதலமைச்சராலே வர முடியலையா, அப்ப முதலமைச்சர் வரக்கூடிய ஃபங்க்ஷனா இது அப்படின்னு முடியும். ஆக்சுவலா ரொம்ப நாள் கழிச்சு ஆடியன்ஸ் வந்து டைலாக் கிளாப் பண்ணாங்க. அது நான் ரொம்ப கட் சொன்னதுக்கு அப்புறம் நடிக்காதப்பா அப்படின்னோட ஒட்டுமொத்த தியேட்டர் கை தட்டுது. நம்ம ரிவீல் பண்ணலாம் கண்டிப்பா, தப்பே கிடையாது. அது யார் சொல்றாங்கிறது நமக்கு தெரியாது. இதுதான் டைலாக், கட் சொன்னதுக்கு அப்புறம் நடிக்காது. இது எல்லாருக்குமே பொருந்தும், இப்ப இருக்கக்கூடிய நடிகர்கள் பொருந்தும். அந்த மனுஷன் அந்த இயக்குனர் எவ்வளவு பாதிச்சிருந்தா அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா வைப்பாரு. அது சமுத்திரகனி வந்து துல்கர் பார்த்து சொல்லுவாரு, அதுக்கு ஒரு நடிப்பு நடிச்சுப்பான். ஆமா, டேய் கட் சொன்னதுக்கு அப்புறம் நடிக்காதரா, சரிங்க ஐயா அப்படின்னு. அவன் ஆக்சுவலா அவன் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். அந்த டைலாக் நல்லா இருந்தது. ஆடியன்ஸை வந்து வகைப்படுத்திருக்காங்க. அது ரொம்ப அற்புதமான, ரொம்ப நல்லா இருந்தது. என் ஆடியன்ஸுக்கு பிடிக்காது. ஆடியன்ஸா இது எங்கடா போய் கத்துக்கிட்ட, ஏண்டா ஆடியன்ஸ்ன்றவன் 50 வருஷத்துக்கு அப்புறம் இருக்க மாட்டான். ஆனா இந்த படம் நிற்கும், இந்த கதை நிற்கும் அப்படின்ற சொல்ல விஷயங்கள் ஒன்ஸ் மோர் கேட்கறது ரொம்ப நல்லா இருந்தது. துல்கர் நம்புறது என்னன்னா தமிழ் மொழிக்கு ஒரு கவித்துவம் இருக்கு அப்படிங்கிறது. அது துல்கருடைய குரல்லையுமே இருக்கு. அப்போ அவர் குரல்ல அது பண்றது தான் ஜஸ்டிஃபைங்கா இருக்கும்னு அவரே நம்புறாரு. ஸோ அந்த எஃபர்ட் போட்டு அவர் அது பண்ணியிருக்காரு. இன்னொன்று இது அவுட் அண்ட் அவுட் தமிழ் படம் தான் அப்படிங்கிறதுனால அவர் தான் பேசி ஆகணுங்கிறது. இன்னொன்று இப்போ நம்ம அந்த கோர் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, எனக்கு என்னவா தோணுச்சுன்னா இந்த கதை முழுக்க நடக்குது. பிற்பகுதியில் குற்ற உணர்வு நோக்கி அவங்க போறாங்க, அந்த இயக்குனர் இவங்கெல்லாம் சில காரணங்களுக்காக போறாங்க. இந்த படம் நடக்கிறதே, இவ்வளோ சண்டைகள் நடக்கிறதே நீங்க சொன்ன அந்த ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவோட கனெக்ட் பண்ணி பார்த்தா, கைத்தட்டலை ஒருத்தன் துரத்திட்டு போனா அது என்ன சூனியத்துக்குள்ள ஒருத்தனை கொண்டு போகுமோ அதுதான் இந்த படங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ இந்த மகாதேவன் பண்ற எல்லா அட்டூழியங்களுமே பார்த்தோன்னா அவன் கைத்தட்டலுக்கு எதிர்பார்த்துதான் அதை பண்றான். டேய் எனக்கு இருக்கிற மவுஸ் என்ன, நீங்க என்னடா இதெல்லாம், எனக்கு இருக்கிற வரவேற்பு என்ன, அந்த வரவேற்பு ஆடியன்ஸு இவங்களை திருப்தி பண்ணும், அவங்கள திருப்தி பண்ணும். சினிமா அது கிடையாது ராஜா. உனக்கு என்ன ஜென்யூனா பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணு. கைத்தட்டலுங்கிறது பை ப்ராடக்ட் தாங்கிறத எங்கேயோ கொஞ்சம் மறைமுகமா சொல்ல ட்ரை பண்றாங்களோ. நீங்க சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் இருக்க மாட்டான், கலை நிற்கும். அப்போ நீ ஆடியன்ஸ்க்கு உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, கலைக்கு உண்மையா இரு. ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வருவான். இப்போ மட்டும் வரமாட்டான், 100 வருஷம் கழிச்சு வருவான். அப்படிங்கிறத இந்த படம் வந்து கொஞ்சம் ஆழமா சொல்லலனாலும் அப்படி சட்டிலா ஓரமா இது புரிஞ்சுக்கோங்கிற மாதிரி சொன்ன மாதிரி நான் பாக்குறேன். இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் நான் துல்கரை சொல்லுவேன். ஏன்னா நடிப்பு சக்கரவர்த்திம்பாங்க. ஆமா, அத வந்து அந்த மகாதேவனுக்கு வச்சாங்களா என்னன்னு தெரியல, இந்த கதாபாத்திரத்துக்கு துல்கருக்கு பொருந்திருக்கு. அதை ரசிச்சுக்கிறாரு. அந்த அந்த அவருக்கு எப்படி ஒரு வேய் க்ளோஸ் இங்க வை, நான் சொல்றேன் இனிமேட்டு நான் சொல்றதா இங்க நடக்கும் அப்படின்னு சொல்றது வந்து துல்கர் வந்து அது பொருந்துதோ அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன பாசிட்டிவா தோணுச்சு இந்த காந்தால? மறுபடியும் எடிட்டை பத்தி பேசணுங்கிறது ஒண்ணு இருக்கு. எடிட் வந்து எந்த அளவுக்கு பண்ணிருக்காரு. இப்போ நம்ம அந்த கண்ணாடி ஷாட் ஒன்று பார்த்துருப்பீங்க. கண்ணாடியில மார்க் பண்ணி நடந்து வரும். டக்குன்னு நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், கேமரா முன்னாடி இருக்க, அவன் கேமராவை நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு. ஆமா,
ஆனால் ஷார்ட்டே மிரருக்கு வச்ச மாதிரி டிரான்சிஷன் டக்குன்னு ஒன்று பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஒரு கேமரா நோக்கி வர மாதிரி தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் டப்புன்னு அவன் கண்ணாடியில் வந்து இடிக்கிறாங்கிற போது என்ன ஒரு டிரான்சிஷன் நடக்குதுல்ல, அது வந்து ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தில் நான் பார்த்துருக்கேன், எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. அது ரொம்ப லாங்காக பண்ணியிருப்பாங்க. இது ஒரு ஷார்ட்டாக ஒரு சின்ன வாக்கில் பண்ண மாதிரி. ஆனால் என்னடா அது டக்குன்னு நம்மளுக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்குதுல்ல, அந்த அதிர்ச்சி அவன் கண்ணாடியில் இடிச்சாங்கிற அதிர்ச்சியோட சேர்ந்து அந்த டிரான்சிஷனும் அந்த நமக்கு அதிர்ச்சியை கொடுக்குது. ஒரு இடத்துல துல்கர் உட்காந்துருப்பாரு, பேக் சைடில் ஒரு கேமரா இருக்கும், துல்கருக்கு முன்னாடி ஒரு மிரர் இருக்கும், பெரிய மிரர்ல ஹீரோயின் இருப்பாங்க. ஆமா ஆமா. சோ ஹீரோயினை ரியாக்ஷனும் எடுக்கணும், துல்கர் பேக் ஷாட்டும் வேணும், துல்கரோட ரியாக்ஷனும் எடுக்கப்போ முன்னாடி ஒரு ஒரு கண்ணாடி இருக்கும். 3 பேத்தையுமே ஒரே ஃப்ரேம்ல வச்சு சின்ன சின்ன அதான் சொன்னேன், இது டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்கள் மிஸ்டேக் இருந்தாலும் இது எல்லாமே வந்து அதை இது பண்ணிடுது. டே இல்லடா நாங்க மேக்கிங்கா நல்லா பண்ணிட்டோம்டா அப்படின்னு. நான் இது எந்த அளவுக்கு கன்வின்ஸ் ஆயிட்டேன்னா, இது இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் தான் இதை ஃப்ரேம் பண்ணாருங்கிறதே மறந்து சரி ஸ்டான்லி ஃப்ரேம் பண்ணிருக்காரு இதை அப்படின்னு நினைச்சு பாக்குற அளவுக்கு நான் படத்துல மூழ்கி இருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு அதுதான் ஒரு கலையோடைய வேலையே. நாங்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம் பாருங்கிறத மறக்கடிக்கணும். நான் இவ்வளவு நல்லா பண்ணியிருக்கேன் பாருங்கிறது மறக்கடிச்சு, ஓ அந்த படத்துல இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங்கிற சினிமாட்டோகிராஃபர் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்காரு நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோ பிரமாதமா டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இந்த படத்தோட நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, இதெல்லாம் தவிர்த்துருக்கலாம், இதெல்லாம் மாற்றிருக்கலாம் அப்படின்னா என்ன போகும்? செகண்ட் ஹாஃபோடைய ரைட்டிங் படம் கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் படமா போகுது. இன்வெஸ்டிகேஷன் படத்துல இருந்து கொஞ்சம் மீண்டெழுந்து அது வேற ஒன்று நோக்கி போகும்னு நினைக்கும் போது கொலையாளி யாருன்னு தெரிஞ்சோடனே அது படம் முடிஞ்சிருது. அப்போது நான் வந்து ஒரு த்ரில்லர் படம் பார்க்க வந்திருக்கேனா இல்லை ஒரு ட்ராமா படம் பார்க்க வந்திருக்கேனான்னு நான் 2 படம் பார்த்த உணர்வு எனக்கு கிடைக்குது. ஆனால் எனக்கு அந்த 2 படம் உணர்வு வேண்டாங்கிறது அளவுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கன்வின்ஸ் ஆகிட்டேன். நீங்கள் நம்ம நெகட்டிவ்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன், பாடல்களில் படம் பிடிக்கப்பட்ட விதத்தில் எனக்கு இது தோணுச்சு. இப்போது பழைய பீரியடில் ஒரு காட்சியை படம் பிடிக்கிறாங்க, அந்த காட்சியை அதே மாதிரி ஒலி தரத்தோட பழைய படங்கள் பார்த்தா நம்மளுக்கு என்ன சவுண்டு கேட்குமோ அந்த ஆடியோ குவாலிட்டியோட ஷூட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஓகே, துல்கர் என்னவோ நிஜமாலே 50s நடிக்கிற மாதிரி இருக்குது. படத்தில் 2 பாடல்கள் வருது, அந்த 2 பாடல்களுமே கதைக்குள்ளே தான் நடக்குது, அதாவது அந்த சினிமா பட கதைக்குள்ள. ஆனால் அது இன்னைக்கு எடுத்த பாடல் மாதிரி இருக்குது, இன்னைக்கு எடுத்த ஒரு மியூசிக் வீடியோ மாதிரி இருக்குது. அப்போ மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, அவங்கள நம்மளை திருப்தி பண்ணணும், அதாவது ஆடியன்ஸை திருப்தி பண்ணணுங்கிற நோக்கத்தில் ஒன்று பண்ணுறாங்க. அது நம்ம ஆடியன்ஸ்க்கே ஒர்க் ஆகலை. ஆனால் நம்மளுக்கு எது ஒர்க் ஆகுதுன்னா, அவங்க ஜென்யூனாக ஒன்று பண்ணுறாங்கல்ல, மனசு போட்டு ஒன்று பண்ணுறாங்க, அது நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ அந்த பாடல்களுமே எனக்கு ரொம்ப லேகாக தான் பட்டு. பெய்ட் ப்ரிவியூ போகிற அளவுக்கு இது ஒர்த்தா? அதுதான் நான் எல்லாத்தோட கேள்வியுமே. கரெக்ட், பெய்ட் ரிவ்யூ முடிஞ்சிருச்சு. பட் பெய்ட் ரிவ்யூ பெரிய வித்தியாசம் இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கும் பெய்ட் ரிவ்யூ பார்க்கறதுக்கும் ஆடியன்ஸ் அதே இதுதான். மற்றபடி அவ்வளோ க்யூரியஸாக போய் பார்க்காம ஒரு சும்மா எனக்கு ஒரு நல்ல சினிமா பார்க்கணும் இந்த வீக்கெண்டுக்கு அப்படின்னா காந்தா டெஃபினட்டாக போய் பார்க்கலாம். இல்லை இதெல்லாம் போடும்போது எனக்கு ஏன் ஆடு ஜீவிதம் போலன்னு ஒரு கோவம் வருது. ஆமாம் ஆமாம், ஏன்னா நீங்கள் அதை பெய்ட் ரிவ்யூ போட வேண்டியதானே. இந்த படம்லாம் போகிறேன் மீன்ஸ் நான் தப்பு சொல்ல வரல, அது ஒரு களம், அது 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 பாராட்டக்கூடிய ஒரு வகை தான். ஏன்னா இப்போ இதுக்கு சொன்னாங்க டியூரேஷன் போய் நீங்கள் செட் ஆகி அப்போ நீங்கள் துல்கரோட ட்ராவல் பண்ணாதான் உங்களுக்கு புரியும் அந்த சீன் ஏன் இப்படி எடுத்தாங்க, அதுக்கு ஏன் கோவப்பட்டார் அப்படிலாம் சொல்லும் பொழுது இதை தான் எங்கால் அப்பியோ பண்ணிட்டார். ஆடு ஜீவிதம்ல வந்து கடைசியாக அவர் எப்படி என்ன பண்ணுவாருன்னு கிளைமேக்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அந்த இழுத்துட்டு போகிறது எனக்கு ரொம்ப இழுவையாலாம் தெரியல. அந்த கதையோட அந்த கேரக்டரோட நம்ம ட்ராவல் பண்ணோம். ஆமாம், இதை மட்டும் ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு ஒன்று இருக்குது. மீன்ஸ் பெய்ட் ப்ரிவியூன்னு வரும்பொழுது ஏன் அந்த படத்தெல்லாம் போடலை அப்படின்ற ஒரு வருத்தமும் இருக்குது. ஸோ காந்தா ஒர்த்தான படம் தான், தேட்டரிக்கலாக வந்து போய் ஒரு வாட்டி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன்.